ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. தமிழில் இருந்துதான் கன்னட மொழி தோன்றியது என்ற கருத்துக்கு கர்நாடக அரசியல் தலைவர்கள் கொந்தளித்துள்ள நிலையில் தன்னுடைய கருத்துக்கு ஆதாரம் உள்ளது என கூறி மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் நடிகர் கமல்ஹாசன். மொழி விவகாரத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடைதான். தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் கன்னட சினிமா நட்சத்திரமான சிவராஜ்குமாரும் கலந்து கொண்டு பாடல்களை பாடி அசத்த திக்குமுக்காடி போனார் கமல்ஹாசன். உற்சாகத்தில் மொழி குடும்பங்களை பற்றி வகுப்படுத்த கமல்ஹாசன் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கூறினார். அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அவ்வளவுதான். என்னது தமிழில் இருந்து பிறந்தது கன்னடமா என கொதிக்க ஆரம்பித்து விட்டனர் கன்னட அமைப்பினர். இதோடு விட்டிருந்தால் அப்படியே முடிந்திருக்கும். ஓட்டு வங்கிக்காக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் கம்பு சுற்றவே நிலவரம் கலவரமாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாஜகவும் தனது பங்கிற்கு கொடிபிடிக்க தொடங்கியுள்ளது. அவர்களின் ஒற்றை கோரிக்கையாக நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதே வேளையில் கேரளாவில் நடந்த தக் லைஃப் ப்ரமோஷனில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் வழக்கமான தனது பாணியிலேயே அன்பு மன்னிப்பு கேட்காது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறியதை தான் தெரிவித்திருக்கிறேன், எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றவர் மன்னிப்பு கேட்க முடியாது என உறுதியாக கூறிவிட்டார். If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you. மண்ணின் மைந்தன் மொழி விவகாரத்தில் சிக்கி தவிப்பதை பார்த்த விசிக தலைவர் திருமாவளவன் தமிழில் இருந்து பிற மொழிகள் சமஸ்கிருத கலப்பு காரணமாக உருவாகியதாக கமல்ஹாசன் தரப்பிற்கு வலிமை சேர்த்துவிட்டு தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்துள்ளார். வரலாற்று மொழியியல் வல்லுநர்கள், தேவநேய பாவாணர் போன்றவர்கள் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பல மொழியியல் அறிஞர்கள் அதை பல்வேறு தளங்களில் பதிவு செய்துள்ளனர். இன்றைக்கு கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம். ஆனால் வரலாறு தான், உண்மைதான். விசிக தலைவர் திருமாவளவனை தொடர்ந்து தன் பங்கிற்கு அறிக்கை வெளியிட்டு கமல்ஹாசனுக்கு பக்கபலமாக மாறியுள்ளார் அன்புமணி ராமதாஸ். அன்னை தமிழ்தான் அகிலத்தின் மூத்த மொழி, தேவையற்ற சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என கர்நாடகாவை அன்போடு கண்டித்துவிட்டு நடிகர் கமல்ஹாசனுக்கு தனது ஆதரவு கரத்தையும் நீட்டியுள்ளார். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என அம்மாநில சுகாதாரத்துறை அதிரடியாக அறிவித்துள்ள நிலையில் அது பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத கமல்ஹாசன் தக் லைஃப் படத்தை கன்னட மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் என்று அடித்து சொல்கிறார். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.